சேத்தனை ஒரு வாரம் வீட்டில் பூட்டி வைக்கச் சொல்லும் சூரி. சம்பவம் பெருசா இருக்கும் போலயே. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி ஹீரோவாக நடித்த விடுதலை படம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகி ரசிகர்களின் அமோக வரவேற்பை பெற்றது. அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. மேலும் மோசமான போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார் சேத்தன். அவர் வெற்றிமாறன் சொன்னதுபடி நடிக்க மட்டும்தான் செய்தார் என்பதை மறந்து மக்கள் அவரை திட்டித் தீர்த்தார்கள். இந்த சேத்தன் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டார் என சபித்தார்கள். அந்த கோபம், சாபம்தான் சேத்தனின் நடிப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனலாம். விடுதலை படத்தின் 2ஆம் பாகம் வரவிருக்கிறது. 2ஆம் பாகத்தை 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டார்கள். ஆனால் திட்டமிட்டபடி படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் போனது. ரிலீஸ் தேதி தள்ளிப் போனதாலும் கூட படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்கச் செய்திருக்கிறது. இந்நிலையில் திரைப்பட விழா ஒன்றில் பேசிய சூரி கூறியதாவது: விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்தில் சேத்தனின் அட்ராசிட்டி இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதனால் படம் ரிலீஸாகும் போதே ஒரு வாரத்திற்கு அவரை வீட்டில் வைத்து பூட்டிவிடுமாறு குடும்பத்தாரை கேட்டுக் கொள்கிறேன் என்றார். முதல் பாகத்திலேயே சேத்தன் செய்த அட்டூழியம் தாங்க முடியாமல் படம் பார்த்த அனைவரும் அவரை திட்டித் தீர்த்தார்கள். இந்நிலையில் ரிலீஸ் நேரத்தில் ஒரு வாரம் பூட்டி வைக்க வேண்டும் என்றால் 2ஆம் பாகத்தில் பயங்கர அட்டூழியம் செய்திருப்பார் போன்று. சூரி சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். படத்தின் ஹீரோவாச்சே, அதனால் அவருக்கு விபரம் தெரிந்து முன்கூட்டியே எச்சரித்திருக்கிறார். நகைச்சுவை நடிகரே, அதுவும் இவ்வளவு சீரியஸான படத்தில் ஹீரோவாக நடிக்க வைக்கிறாரே இந்த வெற்றிமாறன். அவரின் கணக்கை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றார்கள் ரசிகர்கள். ஆனால் விடுதலை படம் வெளியான பிறகு சூரி சரியான தேர்வு என்று வெற்றிமாறனை பாராட்டினார்கள். இந்நிலையில்தான் சூரியை மீண்டும் ஹீரோவாக பார்க்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே விஜயின் கடைசி படமான தளபதி 69-ஐ இயக்கும் வாய்ப்பு வெற்றிமாறனுக்கு கிடைக்கும் என பேச்சு கிளம்பியது. ஆனால் விஜய் படத்தை வெற்றிமாறன் இயக்க வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது.